உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புருஷங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். அதுதான் சுத்தி வளைச்சு சொன்னேன். நீங்க கேட்டீங்கல்ல, இவரோட மனவேதனைகள் எப்படி வெளியில வருதுன்னு பாருங்க. உங்க ஹஸ்பண்டோட வலிதான் இப்ப வெளியில வருது. வேற என்ன, நீ வாய மூடுறா. நீங்க ரெண்டு பேருமே வாயை மூடுங்க. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, இல்லனா ஆறி போயிடும். பெரிய ஒட்டகத்தோட சின்ன ஒட்டகமும் சேர்ந்து மலைக்கு கீழே வருது. இப்போ உதவாங்கணுமா? யாருக்கு? உனக்கு. இது உங்களுக்கா? நான் எதுவும் சொல்ல. என்ன இது? என் போன் என்ன சைலண்ட்ல இருக்கு? அதோட பண்டிதர் என்ன 2 மிஸ்டு கால் கொடுத்திருக்காரு? அவரு எதுக்கு? யாரு? அடா என்ன ரிஷி ப்ரோ, என்ன லக்ஷ்மி அண்ணி, அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா? என்ன இந்த வீட்ல இருக்கவங்க அவர் சொல்றத கேட்டுதான் இந்த வீடே இந்த நிலைமையில இருக்கு. ஜஸ்ட் டிராப் இட், chill. நீ பிரேக்ஃபாஸ்ட்ல சில் பண்ணாத. ஐ மீன் ஆறி போய்டும், சீக்கிரம் சாப்பிடு. நான் ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். என்னமோ சொன்னீங்க? நான் இல்ல, நீங்க தான் ஏதோ ஒட்டகன்னு. ஓ, பல்விந்தர் மெசேஜ் பண்ணிருக்கான். தெரிஞ்சது. என்ன சொல்றான் அவன்? அவ ஈவினிங் 7 மணிக்கு சிஃபா கேஃபேல மீட் பண்ண சொல்லிருக்கான். அப்படியா? இந்த ஒட்டகம் தான் இறங்கி வருதா? எக்ஸாக்ட்லி. அவனை மீட் பண்ணி கேட்கலாம் என்னதான் வேணும்னு. நம்ம வீட்டு விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கணும். யார் சொல்றாங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு அவன் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு அவனோட வாயை அவன் திறந்தே ஆகணும். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பண்டிதரே. எனக்கே தெரியல, போன் சைலண்ட்ல இருந்திருக்கு. லக்ஷ்மிமா, பத்ரிநாத் பண்டிதர் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. ரிஷியோட ஜாதகப்படி இன்னைக்கும் நாளைக்கும் அவரோட நட்சத்திரம் உக்ரத்துல இருக்கான். அதனால விபரீதங்கள் நடக்குமா, சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான். மார்க்கேஷ தோஷங்கள் திரும்பவும் வரல, ஆனா கிரகங்கள் நிலைப்பாடு சரியில்லை. அதனால அவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்க. என்ன இது, சங்கடங்களா? அப்படி என்ன சங்கடம்? ரிஷி வேற இப்ப எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்கா. என்னால இப்ப அவன் கூட போக கூட முடியாது. அவனை நான் எப்படி தடுக்கிறது? என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மிக்கு மட்டும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாது ஆயுஷ். அட லக்ஷ்மி அண்ணிலாம் எங்கேயோ இருக்காங்க ரிஷி ப்ரோ. அந்த பிள்ளரை பாருங்களேன், நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு அதுக்கு கூட தெரியாதே. நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? யாருக்கு என்ன தெரியாது? சொல்லு, யாருக்கு என்ன தெரியாது? நீங்க என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் பண்ண தப்ப தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஆனா நாங்க உன்னை பத்தி பேசல. நாங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம். இல்லடா, சொல்றா. of course. நீ இங்க வாய, வந்து உட்காரு. வா உட்காரு, ஜாலியா உட்காரு. சரியா? நீ என்ன பைத்தியமா? உன்னை பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயேன், நாங்க நேரா பேசிடுவோம். உங்களை மாதிரி யாருக்கும் கேட்காம குசு குசுலாம் பேச மாட்டோம். ஓ, நீ ஒரு பொண்ணுல, ஆனா நீ என்னோட சிஸ்டர், அதனால பரவாயில்ல. என்ன சொல்ல போனா, நானும் ரிஷி ப்ரோவும் இங்க உன்னை பத்தி பேசவே இல்ல, லக்ஷ்மி அண்ணிய பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தட்ஸ் இட். அது என்ன விஷயம்? அது இவர்தான் சொன்னாரு. ஏதோ சொல்லிட்டு லக்ஷ்மி அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னாரு. நான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க தான் பேசுனீங்க. எதை பத்தி பேசிட்டு இருந்த? ஏதோ பேசுனீங்களே. இவரு என்ன சொன்னாருன்னா, அது டிஃபன். இப்ப டிஃபன் சாப்பிட்டு பாராட்டினாரு, ஆனா அதை லக்ஷ்மி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அதான் சோ நானும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடடா, வெரி குட். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், அவங்கள நேரா பாராட்டிட்டு அவங்க அப்படியே அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதான் அதனால அவாய்ட் பண்ணிட்டோம். இதுல தப்பு என்ன இருக்கு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? யாராவது நல்லது பண்ணா பாராட்டி தானே ஆகணும். அதோட லக்ஷ்மி அண்ணி, அவங்க எனக்காக பண்ண விஷயம் இருக்கே, அதுக்கு என்ன பாராட்டினாலும் அது கம்மி தான் இல்லையா ரிஷி அண்ணா? ஆனா லுக், இப்ப நடந்திருக்குல்ல, ஐ மீன் நீ தப்பு பண்ணிருக்க. அதாவது இந்த தப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் யார்கிட்டயும் சொல்லல? சரி, நீ சொல்றதுக்கு பயந்து இருந்தேன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் உன்னோட பிரதர், நீ என்ன நம்பலையா? இல்ல, என்னதான் அவ அதிகமா நம்புறா. குறைஞ்சது என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் அதை நம்பி இருப்பேன். யூ நோ வாட், லக்ஷ்மி அண்ணி கூட எனக்கு
ஒரு தனி பாண்டிங் இருக்கு. அதுதான் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அவங்க கூட பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். இட்ஸ் நாட் குட். அவங்க என்ன ஒரு சிஸ்டரா பாக்குறாங்க. அதோட சிஸ்டர் ட்ரீட் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்றாங்க. ஐ ஸ்வேர், லைஃப்ல மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பா லக்ஷ்மி என்கிட்ட தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட மெச்சூரிட்டி தெரியுது. அப்போ நாங்க பைத்தியமா? நாங்கெல்லாம் முட்டாளுங்களா? எங்களுக்கு என்ன மூளையே இல்லையா? சரி, ஒரு நிமிஷம். சரி, ஓகே, எனக்கு நடந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணு இல்ல, நாங்க என்ன பண்ணிருப்போம்? உண்மையிலேயே யார் உன்னை ஏமாத்தினானோ அவனை கண்டுபிடிச்சு அவனை தூக்கிட்டு வந்து உன் கால்ல விழ வச்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்போம். அவனை அடிச்சிருப்போம். அவனும் மன்னிப்பு கேட்டிருப்பான். கண்டிப்பா உன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருப்போம் நாங்க. ஏன்னா அவனால நிக்க முடியாது, காலை உடைச்சு போட்டிருப்பான். அதனாலதான் சொல்லல. நீங்க 2 பேரும் இதை தான் பண்ணுவீங்கன்னு லக்ஷ்மி அண்ணி அன்னைக்கே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமா போய் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மி அண்ணி பண்ணது கரெக்ட். ஐ ஃபீல் சோ. சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. நல்ல வேளை உங்க 2 பேர்கிட்டயும் நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா லக்ஷ்மி அண்ணி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் கோவம் மட்டும்தான் படுறீங்க. லக்ஷ்மி அண்ணிய பாத்தீங்கல்ல, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் காம் அண்ட் பீஸ்ஃபுல், பாசிட்டிவா இருப்பாங்க. அதோட எதை பண்ணாலும் எனக்கு நல்லது பண்றாங்க. லக்ஷ்மி, உன்னை நேசிச்ச அளவுக்கு கடவுளை நேசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு பூமிக்கு இறங்கி வந்திருப்பாரு. நீ என் முன்னாடி வந்தனா உன்னை அப்படி கட்டி பிடிச்சிருப்ப. ஆனா நீ கண்டுக்க மாட்டேங்கிற. சரி, பரவாயில்ல, இப்பதான் வரல. நீ வருவ, என் கூட வாழ்வ. லக்ஷ்மி, இங்க பாரு, உனக்காக என்ன பண்ணி வச்சிருக்க. பூ வாங்கி வச்சிருக்கேன். நீயே இது எல்லாத்தையும் பாரு. இத பாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி சரின்னு சொல்லுவா. லக்ஷ்மி சரின்னு சொல்லுவா. லக்ஷ்மி சரின்னு சொல்லுவா. லக்ஷ்மியோட மெசேஜ் தான் வந்திருக்கு. நீ ஈவினிங் கண்டிப்பா வருவே இல்லையா? நீ கூப்பிட்டாலே போதுமே, நான் பறந்து வந்துருவேன் இல்லையா? நான் அந்த ஈவினிங்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உயிரே? உயிரே வேண்டாம், டார்லிங். டார்லிங் வச்சுக்கலாம். ஈவினிங் வர மாட்டேங்குதே. இந்த சூரியன் ஏன் மறையாம இருக்குன்னு தெரியலையே. எஸ், வரா. ஹே பல்விந்தர், இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நமக்கு நடுவுல எவ்வளவு பெரிய வில்லன்கள் வந்தாலும் சரி, இந்த பல்விந்தர் உனக்காகவே நிப்பான். ஹீரோ கூட ஹீரோயின் தான் நிக்கணும். அதனால இந்த ஹீரோ தான் உன் கூட நிப்பான். என்ன, உனக்கே தெரியும். இந்த தடவை ரிஷி உன்னை நிமிர்ந்து பார்த்தான் வை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.